வானத்தை படைத்த அல்லாஹ் வானத்தை படைத்ததன் பின்னால வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னா அவன் படைச்ச வானம், அவன் படைச்ச அருள், அதன் பக்கம் அல்லாஹ் தேவை கண்டிருக்கின்றான் என்ற மோசமான சிந்தனையை அது வலுவூட்டுகின்றது. மாறாக அல்லாஹ் வானத்தை படைப்பதற்கு முன் வானம் இல்லாமல் இருந்தவன், அரிசை படைப்பதற்கு முன் அரிசி இல்லாமல் இருந்தவன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வானங்களை பூமியை படைச்ச பின்னாலும் அவன் படைக்க முன்னால் எப்படி இருந்தானோ அவ்வாறு தான் அவன் படைச்ச பின்னாலும் இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதிக் காக்கா அவங்க சகோதரர் கீழக்கரை தீன் அவங்களுடைய ஒரு கேள்வி போட்டிருக்கிறாங்க, வீடியோவை போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது தளத்தில் சகோதரர் சையத் அவங்களும் இதே வீடியோவை போட்டு இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறார் இவர் சொல்லுவது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பேசக்கூடிய ஒரு மௌலவின்னு நினைக்கிற மௌலவியை கோட்டு சூட்டு போட்டிருக்கிறது பிரச்சனை இல்லை. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்டா, இப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்வது, அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று சொல்வது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. இந்த வானத்தை படைக்க முன்னாடி அவன் இருந்தான், அரசை படைக்க முன்னாடி அவன் இருந்தான். அப்போ அதனால இப்போ அரசில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்டா, வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்டா அதன்பால் தேவை உடையவனாக போயிடுறான், அல்லாஹ் தேவையற்றவன் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறாரு இந்த சகோதரர் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே அவர் விளங்காம தான் பேசுகிறார். இப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னா, வானங்கிறது நம்ம அது மேல் நோக்கி சொல்லக்கூடியதான் வானம். அல்லாஹ் அரசில் தான் இருக்கான், வானத்திற்கு மேலே இருக்கு அவனுடைய சிம்மாசனம் இருக்கிறது, அந்த அரசின் மீது தான் அவன் அமர்ந்திருக்கிறான். அது நம்மளா சொல்லலை. அல்லாஹ் அரசில் இருக்கிறான் அப்படின்னு நானா சொல்கிறேன்? இல்லை, அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான். 6 நாள் நம்ம வானம் பூமியில படைச்சோம், பின்பு நம்ம அரசில் இருக்கிறோம், அரசின் மீது அமர்ந்தோம் அப்படின்னு அவனே சொல்கிறான். எவன் படைத்தானோ அவன் சொல்கிறான். சரி, அதுபோக அல்லாஹ் அரசின் மீது தேவையுடையவனாக மாறிடுறான் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? இவர் உண்மையிலேயே குர்ஆனை சரியான ஒரு கண்ணோட்டத்தோட படித்திருப்பாரையான இந்த வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார். இப்போ வானத்தை படைக்க முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான், அரசை படைக்க முன்னாடியும் அவன் இருக்கிறான், அரசை படைச்சு அல்லாஹ் அரசில் அமர்ந்துட்டாண்டா அரசின் மீது தேவையை உடையவன் என்று இவர் சொல்வாரையானால், மலக்க படைக்க முன்னாடி அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். இப்போ மலக்க படைச்சதுக்கு அப்புறம் மலக்க வச்சு எல்லாம் வேலை வாங்குறானே, அப்போ மலக்கின் மீது தேவை உடையவனா அல்லாஹ் இருக்கிறானா? அப்படி நினைக்க முடியாது. அப்படி இல்லை. அது அவன் மலக்குகள் இல்லாமலேயே அந்த வேலையை செய்வான். அவன் அரசன், அவன் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. அவன் மாலிக்காக இருக்கிறான், அரசனாக இருக்கிறான். அவன் கம்பீரமானவன். அவன் என்ன செய்யறான்? அப்படி இருக்கணும்னு நினைக்கிறான், கம்பீரமா இருக்கணும். வேலையாள வச்சு வேலை அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு அசதியோ பலவீனமோ முதுமையோ ஒன்றும் ஆக போறது கிடையாது. எல்லாத்தையும் தானே நின்று நிர்வகிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் தான் இறைவன். ஆனா மலக்கு மேல வச்சு உயிரை கைப்பற்றுறதுக்கு ஏன் மலக்க வச்சிருக்கிறான்ல? மலக்கு மீது தேவை உடையவனா இருக்கிறானா? மழை பொழிவதற்கு அல்லாஹ் மலக்கை ஏற்படுத்திருக்கான, அதன் மீது தேவை உடையவனாக இருக்கிறானா? அப்ப மலக்கு மீது அல்லாஹ் தேவை உடையவன் கிடையாது, படைப்பின் மீது அவன் தேவையற்றவன். ஆனா அவன் செய்யறான். இப்ப அரசை படைக்க முன்னாடி அவன், உதாரணமா நீங்க பாருங்களேன், வீடு கட்ட முன்னாடி ஒருத்தன் வீட்டுக்கு வெளியே இருக்கிறான், வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான்டா வீட்டின் பால் தேவை உடையவனா? அவன் இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா வெளியே போயிடலாம். அல்லாஹ் அந்த அரசை எவ்வளவு கம்பீரமாக எவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். படைச்சு அதுல எவ்வளவு கம்பீரமாக அவன் வீட்டு இருக்கிறான். அது 8 வானவர்கள் ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கம்பீரமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அவன் தானே சொல்றான். அரசின் மீது அமர்ந்தோம் என்று சொல்லி அவன் தான் சொல்றான். அப்ப வானத்தை நோக்கி சொல்லுவது என்பது வானத்துக்கு மேல கையை காட்ட முடியாதுல்ல, இப்படி மேலதானே கையை காட்ட முடியும். ஹுவ ஸமாண்டா அதற்கு மேல இருக்கிறான்னு அர்த்தம், அரசின் மீது இருக்கிறான்னு அர்த்தம். அரசு எங்க இருக்குதுன்னா வானத்துக்கு மேல, அப்ப மேலதான் கையை காட்டணும். அப்ப அந்த அடிப்படையில ஹுவ ஸமா அப்படின்னு சில ஹதீஸ்கள்ல வருது. ஆனா அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்றான். இன்னும் நிறைய பேர் இந்த தூண்ல இருக்கிறான் துரும்புற இருக்கான்னு சொல்லிட்டு பிற மதத்தவர்கள் சொல்லக்கூடிய அத்வைத கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. அவன் அரசின் மீது அமர்ந்திருக்கிறான், இருந்து கொண்டு கண்காணித்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எல்லா வேலைகளையும் அவன் என்ன செய்யறான்? செய்து கொண்டிருக்கிறான். எல்லா கட்டளைகளையும் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிங்கிறதான் அதுல உள்ள விஷயமே ஒழிய இவர் சொல்ற மாதிரி அப்ப அல்லாஹ்க்கு நம்ம தொழுகிறோம் தேவையா? அல்லாஹ்க்கு தேவையில்லை தானே, நமக்கு தான் தேவை. அது நம்ம சொர்க்கம் போறதுக்கு நம்ம தேவை. ஏன் அல்லாஹ் மனிதனை ஏன் படைச்சான்? வானத்தை ஏன் படைக்கணும்? அவன் பூமியை ஏன் படைக்கணும்? தேவை அவனுக்கு எதுவுமே தேவையில்லையா? பேசாம இருந்துருவானே. அப்ப சில காரியங்களுக்கு அவன் சில செட்டப்புகளை செய்யறான், அதுல அவன் நிர்வகிக்கிறான். அவன் தன்னுடைய ஆட்சி எவ்வளவு பிரம்மாண்டமானது, தன் எவ்வளவு பெரிய சக்தியாளன், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் என்பதை நிரூபிப்பதற்கு அது செய்யப்படுகிறத ஒழிய அரசின் மீது அல்லாஹ் தேவையற்றவன் தான், மலக்குமார்களின் மீதும் அல்லாஹ் தேவையற்றவன் தான், எந்த ஒன்றின் மீதும் அவன் தேவையற்றவன் தான். ஆனா அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கான். அப்படித்தான் நம்ம அரசின் மீது அமர்ந்திருக்கான. வானவர்கள் நல்லா படைச்சான்ல, வானவர்களை படைச்சு வானவர்கள் மூலமா வேலை வாங்குறான்ல. பல ஊர்களை அழிப்பதற்கு அல்ல வானவர்கள் அனுப்பியிருக்கிறான்ல நபிமார்களுடைய காலத்துல.
பல மக்களை அழிப்பதற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்ல, பல வேலைகளை அல்லாஹ் வாங்குறான்ல, மலக்குமார்களை வச்சு வாங்குறான்ல. அப்ப மலக்கின் மீது அவன் தேவையுடையவனா? அவ இப்படியான இவர் சிந்தித்தாரையானால் அவர் என்ன செய்ய மாட்டார், இப்படி பேச மாட்டாரு. அவன் அரசின் மீது இருக்கிறான் என்று அவன் தான் சொல்றான், நம்ம சொல்ல கிடையாது. குர்ஆன்ல தானே சொல்றான். அப்ப சொன்னதை நம்பிட்டு போக வேண்டியதானே. இல்லாத விளக்கங்களையும் வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு ஏன் நீங்க தப்பா போறீங்க? நீங்க சொல்லப்பட்ட விஷயத்தையும் மறுத்து கொண்டு போறீர்கள். நீங்க இருக்கிறத நம்பிட்டு போறதா நம்மளுடைய வேலை.